ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் நியூ அசஸ்மெண்ட் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு விபி டேக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடிபியெல்லாம் வாங்கின அப்புறம் இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு 311 நியூ அசஸ்மெண்ட், அதாவது புதிய வீட்டு வரி ரசீது அப்படின்னு சொல்லிட்டு வரும் தமிழில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஓனரோட நேம் கேட்குறாங்க. எனக்கு இப்போ நான் என்ன பத்திரம் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஓனர் பேர் வந்து பாக்கிய பிரியா. ஸோ இது வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிடலாம், பாக்கிய பிரியா. ஹஸ்பண்ட் நேம் வந்து சோமசுந்தரம். டைப் பண்ணிக்கலாம், இனிஷியல் போட்டுக்கலாம். இது தமிழில் டைப் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தமிழ் ஈஸி தமிழ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் சைடில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போய்ட்டு சும்மா தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். பாக்கி எப்படின்னா BACKIAPRIOA இந்த மாதிரி தங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. சாரி, BACKIAPR டைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இப்படி கொஞ்சம் ஸ்பெல்லிங் கொஞ்சம் ராங்காக தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, பேக் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக எங்கே இருக்கோ ஸ்பெல்லிங்கு அதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அகைன் ஏதாவது கரெக்டாக வரைக்கும் டைப் பண்ணணும். இந்த வந்துருச்சா, பாக்கிய பிரியா. ஓகே, கரெக்டு. இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் நேமு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் இதை ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C காப்பி கொடுத்துட்டு தமிழ் இங்கே வந்துட்டு Ctrl+V பேஸ்ட்டு. அதே போல் ஹஸ்பண்ட் நேம் Ctrl+C காப்பி, சேம் இங்கே வந்துட்டு Ctrl+V பேஸ்ட். ஓகே, பென்சில் மட்டும் வேணும் நமக்கு வந்து இங்கே காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் Ctrl+V கொடுத்துட்டா போதும். இதில் வந்து அவங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணக்கப்புறம் ஹேபிடேஷன் கேட்குதா. ஒரு சில ஊரில் வந்து 5 குக்கிராமம் இருக்கும், 4 இருக்கும், 2 இருக்கும். ஒரு சில பேருக்கு குக்கிராமமே இருக்காது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து மொத்தம் 5 குக்கிராமம் இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்க இருக்க ஏரியா பேர் வந்து சுங்கராம்பட்டி. ஓகே, அவங்களோட ஸ்ட்ரீட் நேம் வந்து ஸ்ரீ பாலாஜி நகர். இந்த இருக்கா, பாலாஜி நகர். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு டோர் நம்பர் வந்து உங்கள் கிளர்க்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. டோர் நம்பர் போட்டுக்கோங்க. அதே போல் அடுத்து ப்ராப்பர்ட்டி டைப் கேட்கும். ப்ராப்பர்ட்டி டைப்னால் ஒன்றும் இல்லை, ஓன் ரெசிடென்ட், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரி, செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்கா. மேக்ஸிமம் நான் வீடு தான் போடுவோம், அதனால் வந்து ஓன் ரெசிடென்ஸ் கொடுங்க. கமர்ஷியல்னால் அவங்களுடைய பிளான்லேயே மென்ஷனாக இருக்கும், அந்த மாதிரி பிளான் வரப்போ மட்டும் கமர்ஷியல் கொடுங்க. இப்போ வந்து ஓன் ரெசிடென்ட்டே கொடுத்துக்கலாம். ரூஃப் டைப் என்ன கேட்குறாங்க. ரூஃப் டைப் RCCனா சென்ட்ரிங். ஓகேவா? மேக்ஸிமம் 90% வந்து சென்ட்ரிங் தான் வரும். ஸோ சென்ட்ரிங்கே கொடுங்க நீங்கள். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட் கேட்குதா. ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன கொடுக்கணும்னா, அவங்களோட பிளான்லேயே வந்து ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அது எப்படின்னு தெரியலனா அது இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்களேன். அசஸ்மெண்ட் இதில் வந்து பாக்கிய பிரியா இருக்கா. இதில் வந்து நான் மெர்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அவங்க பிளானில் நீங்கள் பாருங்கள். இதோ இருக்கா, கிரவுண்ட் ஃப்ளோர் 850 ஸ்கொயர் ஃபீட், 850 சதுரடி. ஸோ இது அப்படியே இங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, 850 சதுரடி. பில்டிங் கம்ப்ளீஷன் அண்ட் ஆக்குபேஸ் டேட் இருக்கா, அது வந்து ஒரு 10 days அப்படி பின்னாடி போட்டுக்கோங்க ரேண்டமாக. இதுக்கு வந்து பப்ளிக் செக்டராக என்ன செக்டர்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் அதான் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து தண்ணி கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்கும். மேக்ஸிமம் இருக்காது, அதனால் நோ கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும். காப்பி ஆஃப் சேல் டீட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பத்திரம் இதுதான். ஓகேவா? சூஸ் ஃபைல் இருக்கா, இது கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் எந்த ஃபோல்டரில் போட்டு வச்சிங்கன்னு பார்க்கணும். நான் வந்து டவுன்லோட்ஸில் வடகரை விபின் போட்டு நியூ அசஸ்மெண்ட் போட்டு அதில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் பாக்கிய பிரியா. இதில் வந்து அவங்களுடைய எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஃபைல் சைஸ் வந்து இப்போ வந்து லார்ஜாக இருக்குது. நமக்கு வந்து 5 MB கூட தான் ஃபைல் சைஸ் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த லார்ஜாக இருக்க ஃபைல் சைஸை எப்படி குறைக்கலான்னா, நெட்டில் போய்ட்டு ஐ லவ் PDF போட்டுக்கோங்க. ஐ லவ் PDF போட்டால் இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கா, இது கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் PDFன்னு ஒன்று இருக்கா, இதோ இப்படி காட்டுதா, இது கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் கொடுக்கணும். அதே போல் தான் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஃபைலு. நான் இந்த CL இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது ஓகே கொடுத்துட்டு இதோ இருக்கா, கம்ப்ரஸ் PDF சென்டராக இருக்க ரெக்கமெண்டட் கம்ப்ரஷன் இது தான் இருக்கும். மேக்ஸிமம் இதுவே இருக்கட்டும். இது கொடுத்துட்டு கம்ப்ரஸ் PDF கொடுங்களேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான கம்ப்ரஸாக வரும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 3.5 MB 4 MB தான் கொடுப்பாங்க அவங்க. ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணணும்.
வெயிட் a minute லோட் ஆகிருக்கு. லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பிடிஎஃப் இருக்கா, கம்ப்ரஸ் பிடிஎஃப் டவுன்லோட் கம்ப்ரஸ் பிடிஎஃப் அது கொடுத்தனே டவுன்லோட் ஆயிரும். சைடில் இருந்தால் டவுன்லோட் காட்டு தான், இது இந்த இடத்துல பாருங்களேன் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் வந்து கட் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்னோடய ஃபோல்டர் கிளிக் பண்ணி என்னோடய ஃபோல்டரில் நான் போட்டுக்கிறேன். நான் இது பாக்கி பிடிஎஃப் கம்ப்ரஸ் இருக்கா, இதில் வந்து அவங்களுடைய கவரிங் லெட்டரு, அவங்க பத்திரம் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ அகைன் நம்ம அங்கே போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து இதோட நேம் என்னது கம்ப்ரஸ்டு இருக்கா, இதுதான் இதோட ஃபைல் நேம். ஓகே, அதுக்கப்புறம் அதே போல் ஈசி ஓகே, அதுக்கப்புறம் அவங்களோட பட்டா பாக்கி எப்படியா பட்டா இருக்கா. ஓகே, அதுக்கப்புறம் மெரிச்சிடு, அதாவது அவங்களோட எல்லாமே நான் மெரிச் பண்ணி வச்சுருப்பேன். நான் அது என்னென்ன இருக்கும்னா அவங்களுடைய செல்ஃப் சர்டிஃபிகேட்டு, பில்டிங் பெர்மிட்டு, பில்டிங் பிளானு, அவங்களுடைய வீடு ஃபோட்டோ எல்லாத்தையும் ஓகே கொடுத்தா ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ஒரு சில நேரம் மாற்ற முடியாமல் போயிடும், அதுக்காண்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் போடணும். ஃபோன் நம்பர் எல்லாம் போட்ட அப்புறம் ஸோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரு டைக்கு 2 செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆன அப்புறம் ரெக்வஸ்ட் நம்பர் வந்துருக்கா, இதுக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்த அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வந்துருச்சா, இப்படின்னா அவ்வளோதான் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதுக்கப்புறம் வந்து ஜோனல் டெப்டி பிடிஓட்ட போய் நிற்கும், அவங்க வந்து பார்த்து அப்ரூவ் பண்ணணும். அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் அசஸ்மெண்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, காமன் சர்வீஸ் இருக்கா, காமன் சர்வீஸ் போயிட்டு நியூ அசஸ்மெண்ட் இருக்கா, நியூ அசஸ்மெண்ட் டீட்டெயில் ரிப்போர்ட் 13,135 இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வரும். இதில் வந்து டைப் என்ன டேக்ஸ்ன்னு கேட்குது. ஸோ ப்ராப்பர் டேக்ஸ் தானே, அதனால் ப்ராப்பர் டேக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரம் டு டேட் கேட்கும். நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 1 வீக் இல்லை 10 days வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 1 வீக்குள்ளேயே பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் 4th ஜூன் வரைக்கும் பார்க்குறேன். இந்த பார்த்தீங்களா எனக்கு வந்து மொத்தம் வந்து 3 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதோட அசஸ்மெண்ட் நம்பர் இது தான். இப்போ இதேமாரி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அந்த பாக்கிய பிரியாவுக்கு ஒரு அசஸ்மெண்ட் நம்பர் வரும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பார்த்து நம்ம பிஓஎஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிசிப்ட் ரீப்ரிண்ட் போய் எடுத்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ, பை.